கடந்த 4.5 ஆண்டு திமுக ஆட்சியில விவேக் ஒரு படத்துல சொல்ற மாதிரி பேரு வச்சு அதுக்கு சோறு வச்சியா அப்படின்னு கேட்கிற மாதிரி மக்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகளையும் மக்களுக்கு தேவையான அடிப்படை வாழ்வாதாரத்தையும் ஏற்படுத்தி கொடுக்காம எல்லாத்துக்கும் பேர் வச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. அது ஏதாவது ஒரு நல்ல திட்டத்துக்கு ஏதாவது பேர் நல்ல பேர் வச்சாங்களான்னா கிடையாது. திருட்டு கிட்னி திருட்டுன்னு சொன்னோம்னாக்க கிட்னி திருட்டுல கிட்னி முறைகேடுங்கிறாங்க. குடியார குடிச்சுட்டு ஊர் பூரா சுத்துறாண்டான்னாக்கா குடிகாரம் இல்ல மது பிரியருங்கிறாங்க. எங்க பார்த்தாலும் கட்ட பஞ்சாயத்து பண்றாயா, எங்க பார்த்தாலும் அராஜகமா இருக்குன்னா அது கட்ட பஞ்சாயத்துல சுமூக பேச்சுவார்த்தைங்கிறான். எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் லஞ்சம் தலைவிரிச்சா ஆடுதுனாக்கா அது லஞ்சம் இல்ல அன்பளிப்புங்கிறான். கள்ளச்சாரத்தை குடிச்சுட்டு இப்படி இவ்வளவு பேர் செத்து போயிட்டாங்களையான்னு கேட்டோம்னா அது கள்ளச்சாரம் இல்ல முறைப்படுத்தப்படாத மதுபானங்கிறாங்க. இப்படியே இவங்க பேர் வச்சுக்கிட்டே போனா கடைசியில முதல்வர் என்ன சொல்றாரு, நோயாளிகளை மருத்துவ பயனாளின்னு சொல்லணுமா. இப்ப நாளைக்கு ஒரு நோய் வந்து நோயாளி பெருகுனா நோயாளி நிறைய ஆயிட்டாங்கன்னு சொல்லுவோமா, மருத்துவ பயனாளி நிறைய ஆயிட்டான்னு சொல்லுவோமா? இதுல எங்க நோயாளி எங்க இருக்கு, பயனாளி எங்க இருக்கு? இது எப்படி இது பேரை வச்சுட்டு இப்படியே மாத்திக்கிட்டே இருக்கிறானுவோ. இப்ப இவங்க பண்றதெல்லாம் பார்த்தாக்க நம்ம சமூக வலைதளத்துல சொல்றது கரெக்டா தான் இருக்கு. தொண்டர்கள் திமுக தொண்டர்கள் கிடையாது, 200 ரூபா ஊபிஸ். திமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இருட்டு உருட்டு திருட்டு, இதுதான் திமுக.